ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் டூ ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மெயினா இட்லியும் கார சட்னியும் தான் செஞ்சிருந்தேன். கார சட்னி செஞ்சா போதும், அன்னைக்கு இட்லி ஃபுல்லாவே காலி ஆயிடும். அப்படியே கையோட கையா மதியம் லஞ்சுமே செஞ்சுட்டேன். மதியம் லஞ்சுக்கு பசங்களுக்காக எக் ரைஸ் செஞ்சிருந்தேன். குக் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தா அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா இது புதுசா பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா, சீக்கிரம் வளரணுமா அதனால தான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்ததா, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா பார்த்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரிசீவ் ஆயிருந்தது. ஆக்சுவலி இந்த சிஸ்டர் என்கிட்ட நைட்டி வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வர்க்கி சேல்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். 2 பாக்கெட் வேணும் 1 கேஜி அப்படின்னு. நேத்து தான் ஆர்டர் பண்ணேன். இன்னைக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இவங்க கொடைக்கானல்ல இருந்து இந்த வர்க்கீஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ் வர்க்கின்னு சொன்னாலே கொடைக்கானல்ல இருக்க எல்லா ஷாப்ஸ்லயும் கிடைக்கும். ஊட்டி வர்க்கினாலே நமக்கு தெரிஞ்சது ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் இல்லையா? பட் ஸ்கொயர் ஷேப்லயும் பார்த்தீங்கன்னா ஊட்டி வர்க்கீஸ்லாம் இருக்கு. 7 இயர்ஸா பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நார்மலா வர்க்கி சாப்பிடுறத விட டீ கூட தொட்டு சாப்பிடுறது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீயும் வர்க்கியும் தான். ஊட்டி வர்க்கி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நானுமே ரொம்பவே அடிக்ட் அதுக்கு. டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டா இருந்தது. 100% ஜென்யூன். என்ன நம்பி நீங்க வாங்கலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். இவங்க இன்ஸ்டா பேஜும் நான் டேக் பண்ணியிருக்கேன். இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க டீடைல்ஸ் சொல்லுவாங்க. பாய்.